ஓம் சாய்ராம். எல்லாம் வல்ல சுவாமியின் பொற்பாத கமலங்களுக்கு 1000 கோடி முறை வணக்கங்கள். இந்த வீடியோவை பார்க்கின்ற பெரியோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் லவ்விங் சாய்ராம். இப்பொழுது ஒரு முக்கியமான ஒரு அறிவுரையை சுவாமி கூறுகின்றார். ஒரு நல்ல காரியம் செய்கின்ற பொழுது அதனை தாய் தடுத்தாலும் தந்தை தடுத்தாலும் குருவாக உள்ளவரே தடுத்தாலும் அதனை நாம் பெரிதாக எண்ணி நாம் காரியத்தை செய்யாமல் விடக்கூடாது. அந்த நல்ல காரியத்தை எவ்வளவு இடர்பாடு வந்தாலும் நாம் இறைவன் மேல் ஒரு நம்பிக்கை கொண்டு அந்த நல்ல காரியத்தை செய்ய வேண்டும் என்று சுவாமி அவர்கள் சொல்லுகின்றார்கள். இதற்கு உதாரணமாக ஒரு கதையினை பார்ப்போம். நடந்த நிகழ்வு. நாரதரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நாரதர் பிரம்மாவினுடைய மகன். அதாவது சமீபத்திலே கேரளத்திலே வாழ்கின்ற பொதுமக்கள் ஓணம் பண்டிகையை கொண்டாடியதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஓணம் பண்டிகை என்பது பலி சக்கரவர்த்தி அவரை நினைக்கும் முகமாக அந்த ஓணம் பண்டிகை கொண்டாடுகின்றார்கள். அந்த நிகழ்வு என்னவென்றால், பலி சக்கரவர்த்தி ஒரு அரசராக இருந்தார். அவர் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார். நான் ஒன்று தருகிறேன் என்று சொல்லிவிட்டால் அதனை அவர் எப்பாடுபட்டாவது காப்பாற்றி தீருவார். விஷ்ணு என்ன பண்ணுகின்றார், வாமன அவதாரம் எடுத்து, வாமனங்கிறது ஒரு சிறுவன் போல் சின்ன பையன் போல் ஒரு அவதாரம் எடுத்து பலி சக்கரவர்த்தியை பார்க்க வருகின்றார். பார்த்து எனக்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று அந்த வாமனருங்கிறது விஷ்ணு கேட்கின்றார். உங்களுக்கு என்ன வேண்டும் அதை நான் தருகின்றேன் என்று பலி சக்கரவர்த்தி சொல்லுகின்றார். எனக்கு என் காலால் 3 அடி நடந்து அந்த அளவு இடத்தை 3 அடி நிலம் வேண்டும் என்று கேட்கின்றார் வாமனர். உடனே இதுக்கு போய் நீங்கள் நேரிலே வர வேண்டுமா, சொல்லியிருந்தால் நானே உங்களுக்கு கொடுத்திருப்பேனே என்று சொன்னவுடன், எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னவுடனே அந்த நிலையிலே அந்த பலி சக்கரவர்த்தியினுடைய குரு சுக்கராச்சாரியார் அவர் காதிலே சொல்லுகின்றார், வந்திருக்கிறவர் சாதாரண ஆள் இல்லை, சிறு பையன் என்று நினைக்காதீர்கள், விஷ்ணுவே அவதாரம் எடுத்து வந்திருக்கின்றார், உங்களுக்கு தீங்கு நேரும், எனவே தராதீர்கள் என்று சொல்லுகின்றார். இருப்பினும் நான் வாக்கு கொடுத்து விட்டேன், ஒருத்தருக்கு ஒன்றை தருவதாக வாக்கு கொடுத்து விட்டேன், அதனை நான் நிறைவேற்றியே தீருவேன் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னவுடனே அந்த வாமனர் விஸ்வரூபம் எடுத்து 1 அடியால் நிலம் முழுதும் அங்கே நம்முடைய பூமியை அளக்கின்றார். 2வது அடியாக காலை உயர்த்தி வானுலகத்தையே அளக்கின்றார். 3வது அடி வைப்பதற்கு இடமில்லை, பலி சக்கரவர்த்தி தலைமேல் வைத்து தன்னை ஆட்கொள்ளுகின்றார். இதுதான் அப்பொழுது பலி சக்கரவர்த்தி வரம் கேட்கின்றார். நான் என்னுடைய நாட்டு மக்களுக்காக இந்த தியாகத்தை செய்தேன், அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களா என்பதை காண ஒவ்வொரு ஆண்டும் இதே நாளில் இங்கு அவர்களை காண்பதற்கு எனக்கு நீங்கள் அருளாசி வழங்க வேண்டும் என்று விஷ்ணுவை கேட்க, அந்த விஷ்ணுவும் வாமன அவதாரத்தில் அவருக்கு அந்த அருளாசி வழங்குகின்றார். எனவே தான் ஒவ்வொரு ஆண்டும் பலி சக்கரவர்த்தி தங்கள் நாட்டு மக்களை காண அவர் வருவதாக எண்ணி அந்த மக்கள் அத்திப்பூ கோலம் போட்டு அவரை வரவேற்றும் முகமாக அந்த ஓணம் பண்டிகை கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள். இதனுடைய தொடர்ச்சி ஒன்று இருக்கின்றது. என்னவெனில், வாமன அவதாரத்தில் ஒரு காலை பூமியிலே வைத்து ஒரு காலை உயரத்திலே வானத்திலே வைக்கின்றார் விஷ்ணு. அப்பொழுது அந்த உயர்த்திய காலுக்கு நீர் அபிஷேகம் செய்து அதை வணங்க வேண்டும் என்று பிரம்மா நினைக்கின்றார். ஆனால் அவரால் அவ்வளவு உயரமாக போய் எப்படி தண்ணீரை கொண்டு வருவது என்று தெரியவில்லை. அதனால் அவர் மனதிலே எண்ணி
அந்த எண்ணமே ஒரு மகனாக உருவெடுக்கின்றார். அவர்தான் நாரதர். அவர் வந்து உதவி பண்ணி அந்த நீரால் அந்த உயர்த்திய காலை அபிஷேகம் செய்வதாக புராண வரலாறு கூறுகின்றது. அப்படிப்பட்ட நாரதர் எப்பொழுதுமே வந்து நமோ நாராயணா நமோ நாராயணா என்று நாராயணனை வணங்கி கொண்டே இருப்பார். அவரை அந்த நாரதரை அவருடைய தந்தையான அங்கே பிரம்மா, நீ திருமணம் செய்து கொள் என்று சொல்லுகின்றார். ஆனால் நான் திருமணம் செய்ய எனக்கு ஆசை இல்லை. நான் என்னுடைய நோக்கமே இறைவனை வணங்குவதுதான். அதனை மீறி நான் திருமணம் செய்தால் அது தடைப்பட்டுவிடும் என்று அவர் தந்தை சொல்வதையும் மறுத்து திருமணமே செய்து கொள்ளாமல் கடைசி வரை இறைவனை நினைத்ததாக வரலாறு கூறுகின்றது. சரி, இது வந்து ஒரு கர்ண பரம்பரையான வரலாறு, ஒரு மதம் சம்பந்தப்பட்ட வரலாறு என்று நீங்கள் நினைக்கலாம். இதே போல் பெரிய மக்கள் நம் நாட்டில் வாழ்ந்து இருக்கின்றார்கள். அங்கே மீரா என்பவரை பற்றி கேள்விப்பட்டீர்கள். கிருஷ்ணனை வணங்கி கிருஷ்ணனோடு ஐக்கியமானவர் மீரா அவர்கள். அவருடைய கணவர் வந்து அவரும் ஒரு அரசர். அவர் பேர் போஜன் என்று பெயர். அவர்கள் இருவரும் இந்த மாதிரி இருக்கையிலே பாபர் வந்து படையெடுத்து அந்த போஜனை கொண்டு விடுகின்றார். அதுபொழுது மீரா வந்து தனியாக இருக்கின்றார். கிருஷ்ணனை வணங்குவதற்கு சிறு தடைப்படுகின்றது. அங்கே பாபருக்கு பிறகு அந்த என்ன பண்ணுகின்றார், அந்த போஜனுடைய தம்பி வந்து அந்த அரசனாகின்றார். அவரும் மீராவுக்கு எக்கச்சக்க துன்பங்களை தருகின்றார். மீரா அணிகின்ற ஆடைகளுக்குள் பாம்பை வைத்து அனுப்புகின்றார். மீரா குடிக்கின்ற தண்ணீர் பாலிலே விஷத்தை கலக்கின்றார். எல்லாவற்றையும் கடந்து மீரா அவர்கள் வந்து கிருஷ்ணனையே எண்ணி பல பாடல்களை ஏற்றி பாடுகின்றார். கடைசியாக இதை மீறி என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று துளசிதாசருக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார். துளசிதாசரும், நீ வந்து எல்லாவற்றையும் துறந்து விட்டு மதுராவுக்கு போய் இறைவனோடு ஐக்கியமாடுவிடு என்று துளசிதாசர் சொன்னவுடனே மீராபாய் அவர்கள் அந்த நாட்டை துறந்து எல்லோரையும் துறந்து கிருஷ்ணனை எண்ணியபடியே மதுராவுக்கு செல்வதாக வரலாறு கூறுகின்றது. இதே போல்தான் நம்முடைய மகாபாரதத்திலே கர்ணனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். தர்மத்தில் சிறந்தவன் கர்ணன். அந்த கர்ணனிடம் யாசகம் கேட்க இந்திரன் வருகின்றான். அப்பொழுது அங்கே கர்ணன் வந்து சூரிய பகவானுடைய மகன். சூரியன் வந்து அவர் தராதே, அவர் யாசகம் கேட்பதை தராதே, நீ வந்து தந்தால் உன்னுடைய வீரம் குறைந்து விடும் என்று எவ்வளவோ எச்சரித்த பிறகும் தன்னுடைய கவச குண்டலங்களை எல்லாம் அவிழ்த்து இந்திரனுக்கு தந்ததாக ஒரு மகாபாரத கதை கூறுகின்றது. இதேபோல் எண்ணற்ற பெருமக்கள் தான் சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்காக எல்லா தடைகளையும் மீறி வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் சொன்ன சொல் தவறக்கூடாது. ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் செய்ய முற்படும் பொழுது யார் தடுத்தாலும் அதனை மீறி அந்த நல்ல காரியத்தை செய்தால் இறைவன் உங்களோடு இருப்பான் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. ஜெய் சாய்ராம்.